ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி. ஸோ கடலூரில் வந்து பீச்சுக்கு போகலான் தான் கிளம்பிட்டோம். பசங்க எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க ஆட்டோவில். ஸோ நான் மட்டும் வண்டியில் போயிட்டுருக்கேன். நாங்களும் எங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட்ஸும் ஒரு 4-5 பேர் எல்லாம் வராங்க. ஸோ எங்கள் மாமியாரும் என்னோடய பசங்களும் ஆட்டோவில் முன்னாடி போயிட்டாங்க. நான் வந்து இப்போ தான் போகிறேன். சரி, போகிற வழியெல்லாம் கொஞ்சம் கிளிப்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டே போயிட்டுருக்கேன். இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா கடலூரில் ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ளேஸ்னால் அது சில்வர் பீச் தான். ரொம்ப அழகாக இருக்கும் சில்வர் பீச்சு. ஸோ போகிற வழி எல்லாமே சூப்பராக இருக்கும். போகன்வில்ல செடி பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது. சரின்ட்டு அதை ஒரு கிளிப்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் வண்டியில். இது பார்த்திங்கன்னா பீச்சுக்கு போகிற வழியில் இருக்க ஒரு ஆறு. அந்த இங்கேயும் படகுலாம் வச்சுருப்பாங்க. ஒரு பாலம் மாதிரி கட்டியிருக்கோம். பாலத்துக்கு அடியில் தான் இந்த ஆறு போயிட்டுருக்கு. ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்திங்கன்னா அந்த படகுலாம் நிற்கிறது தெரியும். ஸோ பீச்சுக்கு வந்தாச்சு. வந்துட்டு வண்டி பார்க் பண்ணிவிட்டு பசங்களாம் எங்கே இருக்காங்கன்னு ஃபோன் அடித்து கேட்டுட்டு நான் அங்கே போகிறேன். ஸோ மாமியாரும் என் பசங்க, என் பாப்பா கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட பசங்க அப்படி எல்லாம் வந்து ஒன்றா கேதர் ஆகிட்டோம். முன்னாடிலாம் இந்த மாதிரி தரை மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ தான் வந்து தரை மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. உட்காரத்துக்கு இடம், தரை. இங்கே நிறைய மீட்டிங்லாம் நடக்குது. ஸோ நல்லாயிருக்கு சில்வர் பீச். முன்னாடி விட இப்போ நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. இது வந்து இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. இந்த குடில் மாதிரி வச்சு நிறைய செடி கொடியெல்லாம் வச்சு ரொம்பவே அழகாக பார்க்கு இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது. அது நெக்ஸ்ட் டைம் நான் பார்க் வீடியோ எடுக்கிறேன். உட்காரத்துக்கு சேரு, குட்டி குட்டி கொடியெலாம் இப்போ தான் ரீசெண்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. எவ்வளோ க்ரௌடு வந்தாலுமே அவ்வளோ பேரும் உட்காரத்துக்கு இடம், குடியில் சேரு, அப்புறம் வந்து பக்கத்துலேயே பார்க்கு, டாய்லெட், பாத்ரூம் வசதி, தண்ணி வசதி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மூங்கில் சேர் மாதிரி போட்டிருக்காங்களே, அதுதான் வந்து வந்த க்ரௌடுக்கெலாம் அது பத்தவே பத்தாது. அங்கங்கே 2 இப்படியே வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சம்மரில் வந்து யாரெல்லாம் வந்து கடலோர பகுதியில் இருக்கீங்களோ கண்டிப்பாக பீச்சுக்கு போய் என்ஜாய் பண்ணுங்கள். அதுவும் சித்ரா பௌர்ணமி நிழலில் உட்காந்து சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. நான் டிஃபன் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஒரு 7:30 மணி வரைக்கும் உட்காந்து சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.